அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவில் வெள்ளத்தில் சிக்கின்ற தமது வீட்டை புறக்கணித்து விட்டதாக சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முரண்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட புதிய வீட்டமைப்பு திட்டம் கல்லுண்டாயில் வாசிக்கும் ஜோகநாதன் ராஜித் ஆகிய நான் தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகிறேன். அத்துடன் நான் கல்வி கற்று வருகிறேன். எனது தாயார் குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்பிற்கு வேலைக்கு சென்று 3 மாத காலமாகின்றது. ஆகையால் எனது பாதுகாப்பு கருதி என்னை குருநகரில் வசிக்கும் பெரிய தாயுடன் விட்டு சென்றுள்ளார். எனது அம்மம்மாவும் எங்களோடு இருப்பதால் அவருடைய அடிப்படை தேவைகளையும் முழு குடும்ப சுமையையும் எனது தாயாரை தாங்கி வருகிறார். எனது வீடு கல்லுண்டாயில் இருப்பதால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருவதோடு அங்கு மத ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடப்பதுண்டு. ஆனால் 2 வாரமாக நான் அங்கு செல்லவில்லை. வெள்ளம் வந்ததால் வீட்டின் மின் இணைப்புகளில் தண்ணீர் சென்றுள்ளது. எனவே உறவினர் சென்று பார்வையிட்டு வந்து கூறினார். அதனால் அரசாங்கம் வழங்கும் வெள்ள அனர்த்த நிதியினை வழங்குவதற்காக பதிவுகளை மேற்கொள்ளுமாறு எனது தாயார் கிராம சேவையாளரிடம் கேட்க அவர் அதனை மறுத்துவிட்டார். குறித்த குடியிருப்பில் வாழாத குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எனது தாயாரை மட்டும் புறக்கணித்து ஊழல் செய்கிறார்கள். குறித்த விடயம் தொடர்பில் மேலதிகாரிகளிடமும் எனது தாய் கதைத்து சாதகமான முடிவுகளை கிடைக்காத காரணத்தினால் அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு உரிய நீதியை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.